உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீத்து. அனைவருக்கும் வணக்கம். முன்னொரு பதிவில் நாம் பஞ்சதீப எண்ணெய்கள் கொண்டு விளக்கேற்றுவதால் விளையும் பயன்களை பற்றி கூறியிருந்தோம். இந்த பதிவில் அந்தி சந்தி வேளைகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் விளையும் பயன்களை பற்றி பார்ப்போம். அந்தி என்பது மாலையில் சூரியன் மறையும் நேரமாகும். அதாவது அந்தி மாலை என்பதால் சூரியன் உதிக்கும் காலை நேரத்தை சந்தி என்று குறிப்பிடுவார். சந்தியாவந்தனம் இதிலிருந்து பிறந்ததே. இவ்விரு காலங்களில் மனிதன் அல்லாத உயிரினங்களுக்கு சக்தி அதிகம். உதாரணமாக, நகரங்களில் இவ்வேளையில் கொசு கூட்டங்களின் தாக்கம் அதிகமாக இருப்பதை இன்றும் நாம் உணரலாம். சூரிய உதயத்திற்கு முன் 3/4 மணி நேரமும் சூரிய உதயத்திற்கு பின் 3/4 மணி நேரமும் ஆக 1.5 மணி நேரம் எனும் ஒரு முகூர்த்த வேளை சந்தியா காலமாகும். அதேபோல் மாலை சூரியன் மறைவதற்கு முன் உள்ள 3/4 மணி நேரமும் மறைந்த பின் 3/4 மணி நேரமும் ஆக 1.5 மணி நேரம் ஆகிய ஒரு முகூர்த்த காலம் அந்தி மாலையாகும். இந்த அந்தி சந்தி நேரத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றி வீட்டை ஒளிமயமாக வைத்திருப்பதால் கண்ணேறு, ஏவல், பில்லி, சூனியங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் பாதிக்காது. மேலும் இப்படி செய்வதால் பல நன்மைகள் உங்களை வந்தடையும். இவ்வாறு விளக்கேற்றுவதை 2 அயனங்கள் செய்வதால், அதாவது தட்சிணாயனம் உத்தராயணம் வரை தொடர்ந்து 1 வருடங்கள் செய்வதால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்கள் நிகழும் என்பது கண்கண்ட உண்மை. ஆன்மீக நாட்டம் அற்றவர்கள் அவர்களது முன்னோர்களை நினைத்து தீபம் ஏற்றலாம். ஒரு முகூர்த்த வேளை தீபம் ஏற்றுதல் போதுமானது. தீபம் ஏற்றி பாருங்கள், ஏற்றம் காணுங்கள். வாழ்க வளமுடன்.